ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கார்லிக் கார்ன் ரைஸ், அது கூடவே சோயா சங்க்ஸ் கட்லெட் பண்ணியிருந்தேன். இப்போ வாங்க நம்ம ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கூடவே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்சடு ஹெர்ப்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது கூடவே நம்ம கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா ஓகே. அது கூட கொஞ்சமாக கார்ன் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் தான் சால்ட் ஆட் பண்ணணும். இப்போது இதில் குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சமாக அது கூடவே பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ராகி களி தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் அதுலேயே கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சு. இப்போ வாங்க லஞ்ச் பேக் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் கார்ன் ரைஸ், அது கூடவே வந்துட்டு சோயா சங்க்ஸ் கட்லெட், ஸ்நாக்ஸ்க்கு ஓட்ஸ் பிஸ்கெட், அது கூட ஊற வச்ச பாதாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.